காய்ஸ் எனக்கு எங்கள் அண்ணன் எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்காங்க. எனக்கு சாக்லேட் ரொம்ப நாள் சாப்பிட்ணும் சார், செம்மையாக இருக்கும். அப்புறம் எங்கள் அக்கா எனக்கு பெண்ணு வாங்கி கொடுத்துருக்காங்க. பெண்ணு 200 சாக்லேட்டு. காய்ஸ் எங்கள் அண்ணன் போயிருக்கீங்க 700 காய்ஸ் மாலத்தி சொல்லிட்டேன். இழுத்தீங்கன்னா ஆள் பேர் அதெல்லாம் இப்போ நமக்கு முக்கியம் இல்லை, நமக்கு சாக்லேட் மட்டும் முக்கியம். பிடிக்கலாம் பொறுமையாக அவங்க இங்கிட்டு தான் பிடிச்சிருக்கு சொன்னாங்க. எல்லாம் போட்டுருந்துச்சு இல்லைங்கன்னு இங்கிட்ட பிரிச்சுக்கிட்டா யாருக்கு ஆர்வம் இல்லை, தின்றதுன்றதே ஆர்வம் தவிர ஆகுன்ற ஆர்வம் இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும் காய்ச்சி இது அருமையாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பெட்ரு என்னென்னா வச்சுக்கலாம் வாங்கியிருக்கேன். எதுங்களா உங்கள் ஃபோட்டோ யார் ஃபோட்டோ வேணால் உங்களுக்கு பிடிச்சவங்க பிரித்து வச்சுக்கிட்டு முக்கியமான கட்டம். ஐயோ பிரிக்க மாட்டேன். ஐயோ நம்ம முக்கியமான கட்டத்துக்கு என்னடி இல்லைங்க எங்கள் அக்கா ஃபோட்டோ ஒரே ஃபோட்டோ மட்டும் போயிருக்க போகிறேன். அப்படி சொல்ல மாட்டேன். போகும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. ஃபஸ்ட்டு வீடியோ போட்டுருக்கேன், கேக் வெட்டின வீடியோ வந்து மேலே தான் இருக்கான். அதில் வந்து நம்ம யூடியூப்பில் போய் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எப்படி பண்ணுறது லைக் பண்ண தட்டி விட்டு ஓடி போயிட்டே இருங்க. அது எப்படி ஓடுறது போகாமல் லைக் பண்ண மட்டும் தட்டி அண்ணே நம்ம ஞாபகமாக வச்சுக்கிறேன். நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க உண்மையாக போயிருக்கீங்க முக்கியத்துவம் தரணும் கிட்ட எடுத்துடுறோம். யார் அண்ணன் பதினாலு இன்னும் டைம் இருக்கு. அங்கேயும் ஓட்டிருக்கு. நாங்கள் இதையும் பிரிக்கும் தரணும், பத்திரமா வச்சிடணும். பிரிச்சோன்னே இப்போ கையில் எல்லாத்தையும் உடச்சு அள்ளிடும். எஸ் பிரிஸ்ட் ஒரு ஸ்னாப் வேறு போடுவாங்க. அங்கிட்டுவா அண்ணே இதை பிரிடா. ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் இருக்குது போல். இங்கிட்ட திருப்புடா, எனக்கு அந்த காட்டை மட்டும் கொடுத்துட்றா ப்ளீஸ்டா. எஸ் பாருங்க சாக்லேட்டு போட்டு எடுத்துக்கிட்டோம். உடச்சு விட்றவா. ஆட்டோ உடைக்குது கஷ்டமான வேலை. அவ்வளோதான் ஆட்டை ஒடுக்கும் தரணும். டெஸ்ட் பண்ணுவாங்க.